சமய இலக்கியங்களில் நான் பயங்கரமா ரெக்கமெண்ட் பண்ற ஒரு புக்கு திருமந்திரம். திருமூலர் எழுதிய திருமந்திரம். அந்த திருமந்திரத்துல ஒரு பாட்டு படிச்சேன். என் லைஃப்ல அது அந்த வார்த்தை அப்போ ஏற்படுத்தின உணர்வு அதற்கு முன்னாலேயும் படிச்சிருக்கிறேன், ஏற்படுத்தல. இப்ப நான் ஏற்படுத்தின அந்த உணர்வோடு சொல்ற, ஒருவேளை வைப்ரேஷன் சரியா இருந்ததா உங்கள் கருத்தை அது அடையும். என் பிரார்த்தனைகள். உள்ளம் பெரும் கோவில், ஊன் உடம்பு ஆலயம். என்ன புரிஞ்சுதுங்க? உள்ளம் தாங்க கோவில், இந்த உடம்பு தாங்க ஆலயம். இப்படி நினைச்சுக்கோங்களேன். தவறான விஷயங்களை உடம்பில் ஒட்ட விடுவோமா? தவறான விஷயங்களை உள்ளத்தில் நினைப்போமா? என் உள்ளம் கோவில், என் ஊன் உடம்பு ஆலயம். குரு அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்து சொல்கிறான், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல். ஏ அப்பா, வள்ளல் பிரானார்க்கு வாய் தான் கோபுர வாசல். இந்த உடலில் இருந்து வெளியேறுகிற எல்லாம் நாற்றம் கொண்டவைதான். வாயிலிருந்து புறப்படுகின்ற நல்ல சொற்களை தவிர முன்னால் இருக்கின்றவர்கள் முகத்தில் புன்னகை ஏற்படுத்த முடியுமே நல்ல சொல். அடுத்த படிக்கட்டுக்கு நம்மை அழைத்து செல்கிறான். தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம். நீங்க சிவன் லிங்கம்ங்கிறத உங்க கடவுள்ல எது வேணாலும் பொருத்தி பார்த்துக்க. கோயிலுக்கு நண்பர்கள் போனார்கள். நான் கோயில்ல நின்றுட்டு இருக்கிறேன். கர்ப்பகிரகம் மேல நவகிரகத்தை சுத்திட்டு வந்தான். இருங்க இருங்க, டைம் ஆகுது போலாம், இருங்க இருங்கன்னு சுத்திட்டு, என்ன ஆச்சுன்னு கேட்டேன். சூப்பரா அந்த அம்மா பதில் சொன்னாங்க. எனக்கு இந்த வாட்டிக்கு சனி பெயர்ச்சி, நான் கொஞ்சம் கிரகங்களை சுத்திக்கணும்னு. அவங்க கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டேன், ஏன் சிவபெருமானை பார்க்கலையா நீங்கன்னு கேட்டேன். சிவன் போதுமானவன் இல்லையா? ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்க்கு மிகவே. படிக்கலையா கோளறு திருப்பதிகம்? கோலங்கள் என்ன செய்யும்? சீவன் சிவனாக உள்ளே இருக்கின்ற பொழுது என்று கேட்கிறார் திருமூலர். எனக்கு புரிகிறது, உங்களுக்கு புரிகிறதா? தெள்ள தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம். அடுத்த கட்டத்துக்கு போய் நிறுத்தினாம் பாருங்க, நம்மள கை பிடிச்சுக்கிட்டு. இது எல்லாம் ஒழுக்கமா நீ வாழ்ந்தனா உன் புலன்கள் இருக்குல்ல, கள்ளத்தனம் செய்யறதுக்கு உன்னை ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய கள்ள புலன் ஐந்தும் காடா மணி விளக்கு. நீ செய்யும் காரியங்களுக்கு அது மணி விளக்காக வந்து வெளிச்சம் தரும்.